நிச்சை சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா பெரிய கிளாம்பாக்கத்தை சார்ந்த விவசாயி என் ரோஸ் அவர்கள் அம்மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு வேளாண்மையை விரிவாக்கம் செய்து வருகிறார். தோட்டப்பயிரான கொத்தவரை சாகுபடியில் சிறந்த விளைச்சலை பெற்ற இவரை சந்தித்த போது நான் எங்கள் சிறு விவசாயி. நான் பாரம்பரியமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணின்னு வரோம். ஆனால் இப்போது நான் விவசாயம் ஏற்பட்டு பண்ணுறது சிறு சிறு, அதாவது காய்கறிங்க எல்லாம் சேர்த்து பண்ணுறேன். தொகுப்பாக சொல்லப்போனால் ஒரு 20 சென்ட்டில் நான் கொத்தவரை பண்ணுறேன். கொத்தவரை பண்ணுறதுக்கு முன்னாடி விதை 20 சென்ட்டில் 1 கிலோ விதை அதிகம் 1 கிலோ விதை அதிகம் இருந்தாலும் 1 கிலோ விதை போடுறதுக்கு முன்னாடி நான் மண் மாதிரி எடுத்து பரிசோதனை பண்ணிவிட்டு குறைஞ்ச அளவில் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கொத்தவரை பயிர் செய்கிறேன். முதல்ல தொழு உரமாக ஒரு டிராக்டர் எரு ஓட்டினேன். நல்லா உழுது சதுரம் பிடிச்ச பிறகு 1 கிலோ விதையை 20 சென்ட்டில் நட்டோம். 20 சென்ட்டில் நடும்போது செடி இப்போ 24 செடி ஆகுது. காய்க்கும் பருவத்தில் இருக்குது. அதிகப்படியான செலவு இல்லை, பூச்சி மருந்தும் கிடையாது. அடியுரமாக ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போட்டோம். அதோடு அவ்வளோதான். இப்போ களைக்கு ஃபஸ்ட்டு களைக்கு ஒரு 4 ஆள், இப்போ இந்த களைக்கு 2வது களைக்கு ஒரு 4 ஆள் வச்சு களை எடுத்தோம். கிட்டத்தட்ட 10 முறைன்னும் போது 20,000 ரூபா கிடைக்கும். 20,000 ரூபாவில் இதுக்கு செலவுன்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு 6,200 தான் செலவு ஆகும். லாபம்னு பார்க்கும்போது நமக்கு 13,000லேருந்து 14,000 ரூபா வரையும் கிடைக்கும். ஆனால் இதையே நாங்கள் தொடர்ச்சியாக பண்ண மாட்டோம். மாற்று பயிர் இந்த பயிருக்கு முன்னாடி பாகல் போட்டிருந்தோம். திருவூர் கேவிகேவிலேருந்து எங்களை எக்ஸ்போர்ட் விசிட் எடுத்து போயிட்டு மற்ற மாவட்டங்களில் செய்யக்கூடிய பயிர்கள்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய விதைங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் புதுசாக இப்போது எல்லா மாவட்டத்திலையும் விட எங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய பயிர் பீன்ஸு, அவரை, கொத்தவரை, காராமணி, பந்தல் காராமணியும் போட்டிருக்கோம். நிறைய காய்கறி பயிரெலாம் வித்தியாசமான முறையில் நல்ல ஹைப்ரிட் விதையாக இப்போது காய்கறிலாம் பயிர் செஞ்சுட்டு வரோம். அதில் பயிர் செய்கிறது மட்டும் இல்லை, குறைஞ்ச செலவில் அதிகமான மகசூல் எடுக்கிறோம் நாங்கள். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0944478289. பழப்பயிர்களில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வாழை, பப்பாளி போன்ற ரகங்களை மரபு வங்கியில் சேர்த்து அவற்றின் மருத்துவ குணங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. அதிலும் வாழையில் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வாழை, நூட்புழு எதிர்ப்பு திறன் கொண்ட வாழை ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் இது குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பழப்பயிர் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் கே. சூரியநாத சுந்தரம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். பொதுவாக இங்கே பழப்பயிர் துறைகளில் என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்கோங்கிறத நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த பழத்துறை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பழத்துறையில் வாழை மற்றும் பப்பாளி பற்றிய ஆராய்ச்சி ரொம்ப தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து கொணரப்பட்ட வாழை ரகங்களையும் பப்பாளி ரகங்களையும் மரபு வங்கியில் சேர்த்து அதனுடைய மகசூல் திறன் மற்றும் பல்வேறு வகையான குணாதிசயங்களை நாம் மதிப்பீடு செஞ்சிட்ருக்குறோம். இது எதுக்காக மதிப்பீடு செஞ்சிட்ருக்கோம்னா, இதிலேருந்து ஒரு நல்ல ரகத்தை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை நம்ம மேம்படுத்த முடியுமாங்கிறத நாம் பார்த்துட்ருக்குறோம். இது தவிர நாம் ரகங்கள் முன்னேற்றம்னு பார்த்தோம்னா, வாழையில் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வாழைகள் மற்றும் நூற்புழு எதிர்ப்பு திறன் கொண்ட வாழைகளை உருவாக்குறதுல இந்த துறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்குது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 தேர்வுகள் நாம் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி வாழை,
நூறுப்புழு தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய வாழையாகவும் வாடல் நோயை தாங்கி வளரக்கூடிய வாழையாகவும் இருக்கக்கூடிய ஒரு 4 ரகங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சிட்ருக்குறோம். இந்த 4 தேர்வுகளுமே வந்து இப்போது முன்னேறிய நிலையில் இருக்குது, ஆராய்ச்சியில் முன்னேறிய நிலையில் இருக்குது. பல்வேறு இடங்களில் இந்த கன்றுகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து இப்போ காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போது பப்பாளின்னு பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பப்பாளி ரகங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளுமே கூட ரொம்ப புகழ்பெற்றது. பப்பாளியில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இது வரைக்கும் 8 ரகங்கள் வெளியிட்டிருக்குது. இந்த 8 ரகங்களில் கோ 2, கோ 5, கோ 8ன்ற 3 ரகம் வந்து இருபால் பூக்களை கொண்டது, ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ரகங்கள். இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கோ 8 ரகம் வந்து 2011ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறோம். முதல்ல வந்து கோ 2ங்கிற ரகம் வந்து வெளியிட்டு ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது. அது வந்து மஞ்சள் நிற சதை பெற்று கொண்டது. அந்த கோ 2 ரகம் வந்து பப்பைன் என்ற பால் எடுப்பதற்கு வந்து உபயோகப்படுது. இந்த பால் எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பப்பாளியில் ஒரு 75லேருந்து 90 நாட்கள் விளைந்த காய்களில் இந்த மாதிரி ஒரு சிறிய மூங்கில் தக்கையில் பிளேடு 3 மில்லிமீட்டர் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வச்சுட்டு அப்படியே மேல் பக்கம் அப்படியே சுரண்டினாங்கன்னா இதிலேருந்து இந்த பால் வரும். இதை வந்து அலுமினியம் இல்லைன்னா ரெக்ஸின் ட்ரேயில் தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதை சேகரித்து மறுபடியும் பதப்படுத்தி பாலை சுத்திகரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த பால்னால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் வந்து பல வகையில் உபயோகமாகுது. பொதுவாக வந்து மதுபான தொழிற்சாலைகளில் பீர் உற்பத்தியில் வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே அடைக்கப்பட்ட பீர் வந்து தெளிவாக இருக்கிறதுக்காக இந்த பப்பைன் உபயோகப்படுத்துகிறாங்க. மறுபடி பல வகையான மருந்து பொருட்கள், பட்டு நெய்தல் போன்ற பல வகையான தொழில்களில் வந்து இந்த பால் வந்து உபயோகப்படுது. இது தவிர பப்பாளியில் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் இந்த வளையப்புள்ளி நச்சுயிரி நோயின்னு ஒரு பெரிய நோய் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் பப்பாளி சாகுபடிக்கே வந்து அது வந்து ஒரு பெரிய எதிரியாக வந்து இருக்குது. இந்த மாதிரியான நோய் காரணிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட பப்பாளி ரகங்களை உருவாக்குதலையும் இந்த பல்கலைக்கழகம் வந்து இப்போ முனைந்திருக்கிறது. அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கோ 2, அதாவது மஞ்சள் சதைப்பற்று கொண்டது. இது வந்து முதல்ல உருவாக்கியிருந்தோம் நாம. இப்போ சமீபத்தில் வந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து கோ 8. இதுவுமே வந்து இருபால் மரங்களை உருவாக்கக்கூடாது. அதாவது விதை போட்டிங்கன்னா ஆண் மரம் பெண் மரம் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி ரகங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குழிக்கு வந்து 5லேருந்து 6 நாற்றுகளாவது நடணும். நாற்றுகள் பூத்த பிறகு தான் நமக்கு வந்து அது வந்து ஆணா பெண்ணான்னு தெரியும். அதுக்கு பிறகு நாம் வந்து தேவையான அளவு பெண் மரங்களை விட்டு அல்லது தேவையான அளவு ஆண் மரங்களை வைத்து மித்த மரங்களை அப்புறப்படுத்தலாம். இது தவிர நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு கேட்டிங்கன்னா, வாழையின் மற்றும் பப்பாளியில் வந்து அதற்கான சீரிய கட்டுக்கோப்பு சாகுபடி முறைகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எந்த விதமான கட்டுக்கோப்பு சாகுபடி முறைகள்னால், சமீப காலத்தில் எல்லாருக்குமே தெரியும், நாம் வந்து நீர்வழி உர மேலாண்மை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். நீர் சேமிப்பு மற்றும் உர சேமிப்புக்கு வந்து நீர்வழி உர மேலாண்மை வந்து ரொம்ப அவசியம். இது போக உர மேலாண்மை தவிர நுண்ணுயிர் தேவை. இந்த பயிர்களுக்கான நுண்ணுயிர் உரங்கள், எந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்களை இட்டால் நம்ம வந்து உரத்தை சேமிக்க முடியும், மேலும் நுண்ணூட்டச்சத்துக்களை எப்படி நாம் வந்து உபயோகப்படுத்தலாம், அப்புறம் இந்த பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள், இந்த நோய்கள் வந்துருச்சுன்னா அதனுடைய மகசூல் வந்து பாதிக்கப்படும். இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறது எப்படி, இல்லைனா வந்துருச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணி எப்படியாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சியிலையுமே வந்து நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். வாழைக்கு திசு வளர்ப்பு வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீப காலத்தில் எல்லாருமே வந்து திசு வளர்ப்பு வாழைகள் தான் வந்து விரும்பி பயிர் பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரகம் தான் இருக்குது, கிராண்ட் 9 அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் G9 அப்படிம்பாங்க. கிராண்ட் 9ங்கிற அந்த ரகம் தான் வந்து திசு வளர்ப்பு முறையில் வந்து நம்ம வந்து பயிர் செஞ்சிட்ருக்குறோம். இது தவிர நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களான நெய்ப்பூவன், கதளி என்று சொல்லக்கூடிய நெய்ப்பூவன், கற்பூரவல்லி, நேந்திரன் போன்ற ரகங்களுக்கும் வந்து திசு வளர்ப்பு முறைகளை வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ வாழைக்கான பல தொழில்நுட்பங்களில் ஒரு சிறிய தொழில்நுட்பம் தான் அது. ஆனால் வந்து அதிகமான லாபத்தை கூட நம்ம விவசாயிகளுக்கு வந்து பெற்றுத்தரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழை தாருக்கு வந்து உரையிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்ச் கவர்ஸ் அப்படிம்பாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வந்து இந்த மாதிரி காற்றடிக்கிற காலங்கள்லேயும் சரி, நம்ம உள்ளுக்குள்ளே நடமாடும் பொழுதும் சரி, இந்த இலை வந்து இந்த வாழையுடைய
பரப்பில் வந்து படும் பொழுது சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு பின்னாடி நம்ம அறுவடை செஞ்சு அது பழுக்கும்போது அந்த காயங்கள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வாழை கொலை தள்ளின உடனே கடைசி சீப்பு வெளிவந்த ஒரு 15 நாளில் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஒளி ஊடுருவி பாயக்கூடிய உரை, பாலித்தீன் உரையாக இருக்கலாம், இப்போ வந்து பாலிப்ரொபிலின் ஷீட், இது வந்து பாலிப்ரொபிலின் துணி. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மேலே கட்டி கீழே வாழைத்தாருக்கும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். இந்த மாதிரி பார்த்துட்டு இதை கட்டி விட்டுறோம். இது வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாலேருந்து 10 ரூபா தான் வந்து உங்களுக்கு வந்து இதனுடைய விலை இருக்கும். ஆனால் இதனால் வந்து நம்ம விவசாயிகளுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோவுக்கு சாதாரணமாக வந்து 1 ரூபாலேருந்து 2 ரூபா ஜாஸ்தினா கூட 30 கிலோ ஒரு தார் இருக்கும் பொழுது நமக்கு வந்து அதிகமாக வந்து 30 ரூபாலேருந்து 45 ரூபாயோ 60 ரூபாயோ வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பப்பாளிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ 2 கோ 8 போன்ற ரகங்களுடைய விதைகளுமே வந்து நம்ம உருவாக்கி கொண்டு விவசாயிகளுக்கு வந்து பரவலாக நம்ம வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் இது வந்து நமது ஆராய்ச்சி பணிகள் வாழையில், பப்பாளியில், திராட்சையில், ரெட் குளோபுங்கிற ரகத்துலையும் வந்து நம்ம ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இருக்கிறோம். இது தவிர இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த துறை வந்து பலவிதமான பட்டப்படிப்பு பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நேரடியாக வயல்வெளிகளில் அவங்க படிப்பதற்கு ஏதுவாக என்ன உறுதுணை செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குது. விவசாயிகள் கூட எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து ஃபார்ம் டெக்னு சொல்லிட்டு பிஎஃப் டெக்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து பழப்பயிர்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் மற்றும் எவ்வாறு மேம்பட்ட சாகுபடி முறைகளை அவங்க கையாளலாங்கிறத பற்றியும் இந்த துறை வந்து எடுத்துக்கொண்டு செல்கிறது. அவங்களுக்கு வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நாம் வந்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். பல்வேறு அரசு துறையை சார்ந்த அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ், வேளாண் அலுவலர்கள் வந்து இங்கே வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நாம் வந்து பல்வேறு முன்னோக்கிய தொழில்நுட்பங்களை பற்றி நாம் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கூட கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் சுருக்கமாக வந்து நமது பழத்துறையினுடைய செயல்பாடுகள். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் கே. சூரியநாத சுந்தரம் 914226611269. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா பெரிய கிளாம்பாக்கத்தை சார்ந்த விவசாயி என். ரோஸ் அவர்கள் அம்மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு வேளாண்மையை விரிவாக்கம் செய்து வருகிறார். தோட்டப்பயிரான கொத்தவரை சாகுபடியில் சிறந்த விளைச்சலை பெற்ற இவரை சந்தித்த போது நான் வந்து எங்கள் சிறு விவசாயி. நான் பாரம்பரியமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணின்னு வரோம். ஆனால் இப்போது நான் விவசாயம் ஏற்பட்டு பண்ணுறது வந்து சிறு சிறு, அதாவது காய்கறிங்க எல்லாம் சேர்த்து பண்ணுறேன். தொகுப்பாக சொல்லப்போனால் ஒரு 20 சென்ட்டில் நான் கொத்தவரை பண்ணுறேன். கொத்தவரை பண்ணுறதுக்கு முன்னாடி விதையை 20 சென்ட்டில் வந்து 1 கிலோ விதை அதிகம் 1 கிலோ விதை அதிகம் இருந்தாலும் 1 கிலோ விதை போடுறதுக்கு முன்னாடி நான் மண் மாதிரி எடுத்து பரிசோதனை பண்ணிவிட்டு குறைஞ்ச அளவில் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கொத்தவரை பயிர் செய்கிறேன். முதல்ல தொழு உரமாக ஒரு டிராக்டர் எரு ஓட்டினேன். நல்லா உழுது சதுரம் பிடிச்ச பிறகு 1 கிலோ விதையை 20 சென்ட்டில் நட்டோம். 20 சென்ட்டில் நடும்போது செடி வந்து இப்போ 24 செடி ஆகுது, காய்க்கும் பருவத்தில் இருக்குது. அதிகப்படியான செலவு இல்லை, பூச்சி மருந்தும் கிடையாது. அடியுரமாக ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போட்டோம். அதோடு அவ்வளோதான். இப்போ களைக்கு ஃபஸ்ட்டு களைக்கு ஒரு 4 ஆள், இப்போ இந்த களைக்கு 2வது களைக்கு ஒரு 4 ஆள் வச்சு களை எடுத்தோம். கிட்டத்தட்ட 10 முறைன்னும் போது 20,000 ரூபா கிடைக்கும். பழத்துறையில் வாழை மற்றும் பப்பாளி பற்றிய ஆராய்ச்சி வந்து ரொம்ப தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு
இடங்களிலிருந்து கொணரப்பட்ட வாழை ரகங்களையும் பப்பாளி ரகங்களையும் மரபு வங்கியில் சேர்த்து அதனுடைய மகசூல் திறன் மற்றும் பல்வேறு வகையான குணாதிசயங்களை வந்து நாம் வந்து மதிப்பீடு செஞ்சிட்ருக்குறோம். இது எதுக்காக மதிப்பீடு செஞ்சிட்ருக்கோம்னா, இதிலேருந்து ஒரு நல்ல ரகத்தை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை வந்து நம்ம மேம்படுத்த முடியுமாங்கிறத நாம் பார்த்துட்ருக்குறோம். இது தவிர நம்ம ரகங்கள் முன்னேற்றம்னு பார்த்தோம்னா, வாழையில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வாழைகள் மற்றும் நூற்புழு எதிர்ப்பு திறன் கொண்ட வாழைகளை உருவாக்குறதுல வந்து இந்த துறை வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்குது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 தேர்வுகள் வந்து நாம் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி வாழை நூற்புழு தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய வாழையாகவும் வாடல் நோயை தாங்கி வளரக்கூடிய வாழையாகவும் இருக்கக்கூடிய ஒரு 4 ரகங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சிட்ருக்குறோம். இந்த 4 தேர்வுகளுமே வந்து இப்போது முன்னேறிய நிலையில் இருக்குது, ஆராய்ச்சியில் முன்னேறிய நிலையில் இருக்குது. பல்வேறு இடங்களில் இந்த கன்றுகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து இப்போ காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போது பப்பாளின்னு பார்த்திங்கன்னா, அந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பப்பாளி ரகங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளுமே கூட ரொம்ப புகழ்பெற்றது. பப்பாளியில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இது வரைக்கும் 8 ரகங்கள் வெளியிட்டிருக்குது. இந்த 8 ரகங்களில் கோ 2, கோ 5, கோ 8ன்ற 3 ரகம் வந்து இருபால் பூக்களை கொண்டது, ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ரகங்கள். இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கோ 8 ரகம் வந்து 2011ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறோம். முதல்ல வந்து கோ 2ங்கிற ரகம் வந்து வெளியிட்டு ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது. அது வந்து மஞ்சள் நிற சதை பெற்று கொண்டது. அந்த கோ 2 ரகம் வந்து பப்பைன் என்ற பால் எடுப்பதற்கு வந்து உபயோகப்படுது. இந்த பால் எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பப்பாளியில் ஒரு 75லேருந்து 90 நாட்கள் விளைந்த காய்களில் இந்த மாதிரி ஒரு சிறிய மூங்கில் தக்கையில் வந்து ரொம்ப அவசியம். இது போக உர மேலாண்மை தவிர நுண்ணுயிர் தேவை. இந்த பயிர்களுக்கான நுண்ணுயிர் உரங்கள், எந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்களை இட்டால் நம்ம வந்து உரத்தை சேமிக்க முடியும், மேலும் நுண்ணூட்டச்சத்துக்களை எப்படி நாம் வந்து உபயோகப்படுத்தலாம், அப்புறம் இந்த பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள், இந்த நோய்கள் வந்துருச்சுன்னா அதனுடைய மகசூல் வந்து பாதிக்கப்படும். இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறது எப்படி, இல்லைனா வந்துருச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணி எப்படியாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சியிலையுமே வந்து நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். வாழைக்கு திசு வளர்ப்பு வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீப காலத்தில் எல்லாருமே வந்து திசு வளர்ப்பு வாழைகள் தான் வந்து விரும்பி பயிர் பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரகம் தான் இருக்குது, கிராண்ட் 9 அப்படின்னு எல்லோரும் G9 அப்படிம்பாங்க. கிராண்ட் 9ங்கிற அந்த ரகம் தான் வந்து திசு வளர்ப்பு முறையில் வந்து நம்ம வந்து பயிர் செஞ்சிட்ருக்குறோம். இது தவிர நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களான நெய்ப்பூவன், கதளி என்று சொல்லக்கூடிய நெய்ப்பூவன், கற்பூரவல்லி, நேந்திரன் போன்ற ரகங்களுக்கும் வந்து திசு வளர்ப்பு முறைகளை வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ வாழைக்கான பல தொழில்நுட்பங்களில் ஒரு சிறிய தொழில்நுட்பம் தான் அது, ஆனால் வந்து அதிகமான லாபத்தை கூட நம்ம விவசாயிகளுக்கு வந்து பெற்றுத்தரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழை தாருக்கு வந்து உரையிடுதல் அப்படின்னு சொல்கிறோம், பஞ்ச் கவர்ஸ் அப்படிம்பாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வந்து இந்த மாதிரி காற்றடிக்கிற காலங்கள்லேயும் சரி, நம்ம உள்ளுக்குள்ளே நடமாடும் பொழுதும் சரி, இந்த இலை வந்து இந்த வாழையுடைய பரப்பில் வந்து படும் பொழுது சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு பின்னாடி நம்ம அறுவடை செஞ்சு அது பழுக்கும்போது அந்த காயங்கள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வாழை கொலை தள்ளின உடனே கடைசி சீப்பு வெளிவந்த ஒரு 15 நாளில் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஒளி ஊடுருவி பாயக்கூடிய உரை, பாலித்தீன் உரையாக இருக்கலாம், இப்போ வந்து பாலிப்ரொபிலின் ஷீட், இது வந்து பாலிப்ரொபிலின் துணி. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மேலே கட்டி கீழே வாழைத்தாருக்கும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். இந்த மாதிரி பார்த்துட்டு இதை கட்டி விட்டு பிளேடு 3 மில்லிமீட்டர் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வச்சுட்டு அப்படியே மேல் பக்கம் அப்படியே சுரண்டினாங்கன்னா இதிலேருந்து இந்த பால் வரும். இதை வந்து அலுமினியம் இல்லைன்னா ரெக்ஸின் ட்ரேயில் தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதை சேகரித்து மறுபடியும் பதப்படுத்தி பாலை சுத்திகரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த பால்னால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் வந்து பல வகையில் உபயோகமாகுது. பொதுவாக வந்து மதுபான தொழிற்சாலைகளில் பீர் உற்பத்தியில் வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே அடைக்கப்பட்ட பீர் வந்து தெளிவாக இருக்கிறதுக்காக இந்த பப்பைன் உபயோகப்படுத்துகிறாங்க. மறுபடி பல வகையான மருந்து பொருட்கள், பட்டு நெய்தல் போன்ற பல வகையான தொழில்களில் வந்து இந்த பால் வந்து உபயோகப்படுது. இது தவிர பப்பாளியில் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில்
இந்த வளையப்புள்ளி நச்சுயிரி நோயின்னு ஒரு பெரிய நோய் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் பப்பாளி சாகுபடிக்கே வந்து அது வந்து ஒரு பெரிய எதிரியாக வந்து இருக்குது. இந்த மாதிரியான நோய் காரணிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட பப்பாளி ரகங்களை உருவாக்குதலையும் இந்த பல்கலைக்கழகம் வந்து இப்போ முனைந்திருக்கிறது. அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கோ2, அதாவது மஞ்சள் சதைப்பற்று கொண்டது. இது வந்து முதல்ல உருவாக்கியிருந்தோம் நாம. இப்போ சமீபத்தில் வந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து கோ8. இதுவுமே வந்து இருபால் மரங்களை உருவாக்கக்கூடாது. அதாவது விதை போட்டிங்கன்னா ஆண் மரம் பெண் மரம் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி ரகங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குழிக்கு வந்து 5லேருந்து 6 நாற்றுகளாவது நடணும். நாற்றுகள் பூத்த பிறகு தான் நமக்கு வந்து அது வந்து ஆணா பெண்ணான்னு தெரியும். அதுக்கு பிறகு நாம் வந்து தேவையான அளவு பெண் மரங்களை விட்டு அல்லது தேவையான அளவு ஆண் மரங்களை வைத்து மித்த மரங்களை அப்புறப்படுத்தலாம். இது தவிர நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு கேட்டிங்கன்னா, வாழை மற்றும் பப்பாளியில் வந்து அதற்கான சீரிய கட்டுக்கோப்பு சாகுபடி முறைகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எந்த விதமான கட்டுக்கோப்பு சாகுபடி முறைகள்னால், சமீப காலத்தில் எல்லாருக்குமே தெரியும், நாம் வந்து நீர்வழி உர மேலாண்மை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். நீர் சேமிப்பு மற்றும் உர சேமிப்புக்கு வந்து நீர்வழி உர மேலாண்மை 30,000 ரூபாவில் இதுக்கு செலவுன்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு 6,200 தான் செலவு ஆகும். லாபம்னு பார்க்கும்போது நமக்கு 13,000லேருந்து 14,000 ரூபா வரையும் கிடைக்கும். ஆனால் இதையே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பண்ண மாட்டோம். மாற்று பயிர் இந்த பயிருக்கு முன்னாடி பாகல் போட்டிருந்தோம். திருவூர் கேவிகேவிலேருந்து எங்களை எக்ஸ்போர்ட் விசிட் எடுத்து போயிட்டு மற்ற மாவட்டங்களில் செய்யக்கூடிய பயிர்கள்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய விதைங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் புதுசாக இப்போது எல்லா மாவட்டத்திலையும் விட எங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய பயிர் பீன்ஸு, அவரை, கொத்தவரை, காராமணி, பந்தல் காராமணியும் போட்டிருக்கோம். நிறைய காய்கறி பயிரெலாம் வந்து வித்தியாசமான முறையில் நல்ல ஹைப்ரிட் விதையாக இப்போது காய்கறிலாம் பயிர் செஞ்சுக்கிட்டு வரோம். அதில் பயிர் செய்கிறது மட்டும் இல்லை, குறைஞ்ச செலவில் அதிகமான மகசூல் எடுக்கிறோம் நாங்கள். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 09444 782894. பழப்பயிர்களில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வாழை, பப்பாளி போன்ற ரகங்களை மரபு வங்கியில் சேர்த்து அவற்றின் மருத்துவ குணங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. அதிலும் வாழையில் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வாழை, நூட்புழு எதிர்ப்பு திறன் கொண்ட வாழை ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் இது குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பழப்பயிர் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் கே. சூரியநாத சுந்தரம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். பொதுவாக வந்து இங்கே பழப்பயிர் துறைகளில் என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்கோங்கிறத நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த பழத்துறை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துறை